எல்லாருக்கும் வணக்கம். விவசாயிகளால் நாட்டு நடுதல் நெல் நாட்டு நடுதல் தொடர்பாக அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள் சிலதுக்கு நான் இதில் பதில் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக என்னென்ன கேள்விகள் விவசாயிகளால் இதுவரைக்கும் அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு, நாங்கள் என்னென்ன கேள்விகளுக்கு அப்படி பதில் சொல்லியிருக்கோம்ன்றது அப்படி ஒரு வீடியோ ஆக்கியிருக்கிறோம். ஃபுல்லாக கேளுங்க. இது சம்மந்தமாக நடவில் ஈடுபட விரும்புகிற விவசாயிகள், இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிற விவசாயிகள் எல்லாருமே ஃபுல்லாக கேளுங்க. முதல்ல எங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி, இந்தளவு இடைவெளியில் நடுறீங்களே இது ஓகே ஆண்டு, அதுக்குரிய விடையை நீங்கள் இதில் பார்க்கலாம். அது போதுமான அளவுக்கு மட்டம் படித்து இதில் பார்க்கலாம். இதில் லைன் எல்லாம் தெரியுது. ஆனால் போதுமான அளவுக்கு மட்டம் படித்து அதை நிரப்பி போட்டு வளாத்துக்கு அள்ளி சொரிஞ்சு போட்டு நிற்கிறார். வாழைக்குலை மாதிரி கதிர்களை போட்டுட்டு நிற்கிறார். அதுக்கு விட இதுதான். அடுத்தது, அந்தளவு இடைவெளியில் இருக்கிறதுக்கு மட்டம் படிக்கிறதுக்கு உரிய வேலைகள் செய்யணும். அதை நான் பிறகு சொல்கிறேன். அது செயின் வீடர் எல்லாம் ட்ரை பண்ணுறோம். இப்போ அதுகளை போட்டு இழுத்து உருட்டி செய்யக்குள்ள அந்த மற்ற நெல்லை தவிர, இந்த வரியில் நிற்கிற நெல்லை தவிர களை நெல், கலப்பு நெல் எல்லாமே அதில் இறந்துடும். அதால தான் நாங்கள் இதை விதை நெல் உற்பத்திக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு பின்னால் வரும். அது அப்போ ஓம் கட்டுப்படுத்தலாம்ன்றது அதுக்கான அதுக்கான விடையாது. அடுத்த கேள்வி கேட்பினா, விளைச்சல் எவ்வளவு தூரம் அதிகரிக்குதான்னு சொல்லி. ஓம் விளைச்சல் அதிகரிக்குது, எங்களுக்கு இதுவரைக்கும் கவனிச்ச அளவில். இப்போ இது எங்களுக்கு 4வது வருஷம் 8வது போகும். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் கவனிச்ச அளவில் எங்களுக்கு 20 தொடக்கம் 30% விளைச்சல் அதிகரிப்பு அவரேஜாக இருக்குது. இதை விட குறைய 10% இருக்குது, 50% விளைச்சல் அதிகரிப்பு வந்த காணியிலும் இருக்குது. நாங்கள் அவரேஜாக சொல்கிறோம் 20 தொடக்கம் 30% விளைச்சல் அதிகரிப்பு ஏற்படும். அப்போ உற்பத்தி செலவு என்ன மாதிரி என்று கேட்டால், உற்பத்தி செலவு குறையுது. 20 தொடக்கம் 30% உற்பத்தி செலவு குறையுது. அது என்ன ரீசன் என்று சொன்னால், இந்த அக்ரோ கெமிக்கல்ஸ் நீங்கள் நட்டிங்கன்னா இடைவெளி போதுமான அளவு இருக்கிறதால போதுமான அளவு சூரிய ஒளி உள்ள வரைக்கும் போகுது, போதுமான அளவு காற்று உள்ள வரைக்கும் போகுது. அப்போ இந்த நோயல், கிருமியல், பூச்சிகளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அவைகள் இன்னும் ஒரு நெருக்கி விதைச்ச தங்களுக்கு கம்ஃபர்டபுளான வயலுக்கு போயிடுவினோம், இங்கே வந்தவே இருக்க மாட்டினோம். அதால் நடுற விவசாயிகள் மருந்து பம், அதாவது கிருமி நாசினி அடிக்கிற ஸ்ப்ரேயர் தூக்க தேவையில்லை. அப்போ அந்தளவு காஸ்ட்டும் மிச்சம். உங்களுக்கு விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நிறைய காசை கொண்டு போகிறது எங்கள்ட கிருமி நாசினியல், பூச்சி நாசினியல், ஃபங்கிசைடுகள் தான். அதொன்றுமே தேவையில்லைன்னு சொன்னால் இது அவ்வளவு காசும் மிச்சம். அப்போ உண்மையாக நான் 20 தொடக்கம் 30% காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறது சில இடங்களுக்கு இது நல்லா குறைவு. 50%, 60% உற்பத்தி செலவில் மருந்தடிக்கிற காஸ்ட் போகிற வயல்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அதோட ஒப்படைக்கல இந்த காசெல்லாம் குறை. அப்போ அதுக்கு பிறகு ஒரு கேள்வி கேட்பினா, உங்களுக்கு எவ்வளவு தூரம் விளைச்சல் லாபம் அதிகரிக்குதுன்னு சொன்னால், இங்கால ஒரு பக்கத்தால் உற்பத்தி செலவு குறையுது, இங்கால ஒரு பக்கத்தால் விளைச்சல் வாரி அதிகரிக்குது. அப்போ நாங்கள் சொல்கிறது 30,000 தொடக்கம் 50,000 வரைக்குமான லாபம் ஒரு ஏக்கரில் அதிகரிக்கும். இதுதான் எங்கள்கிட்ட இப்போத்தான் கணக்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். முக்கியமாக கேட்பினா, ஓகே இவ்வளவு நன்மையிலும் சரி ரஜிதன், நீங்கள் நட்டு கொடுக்குறீங்க, உங்களோட டீம் நட்டு கொடுக்குது, அந்த டீம் நட்டு கொடுக்குறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பே பண்ண வேணும்ண்டு, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பே பண்ணணும் இந்த 2024 மகா சீசன்லன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு என்னென்ன விஷயங்கள் எங்கள்ட சேவைக்குள்ளே வருதுன்றதை பார்ப்போம். எங்கள்ட சேவைக்குள்ள விதை நெல் வருது. ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் எங்கள்ட சேவை, எங்கள்ட கணக்கில் நாங்கள் போடுறோம். இந்த எங்கள்ட கணக்குன்றது நான் சொல்ல போகிற அந்த தொகைக்குள்ளே அந்த இவ்வளவும் வருது. ஒரு ஏக்கருக்கு 20 கிலோகிராம், அதாவது ஒரு புசல் விதை நெல். அந்த விதை நெல்லுக்குரிய தட்டு 100 தட்டு போடுவோம் ஒரு ஏக்கருக்கு. அதை விதை இடுதல், அது இந்த மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணுறது, அதில் சும்மா நாங்கள் அள்ளி மண்ணில் போடல, அது அதுக்குரிய மீடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மீடியாவை ப்ரிப்பேர் பண்ணி அந்த தட்டில் போட்டு அதை பராமரித்து 15 நாள் தொடக்கம் 20 நாள் உங்களுக்கு நட எடுக்குதுன்னா அவ்வளோ நாளும் பராமரிப்பங்கண்ட. நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் மருந்தடிச்சு அதை பார்த்துட்டு இருக்க வேண்டாம், பராமரிப்பங்கண்ட. ஒட்டுமொத்த போக்குவரத்து செலவும் இதுக்குள்ளே அடங்குது. விதை நெல் வேண்டி வாரதுலேருந்து நாட்டை உங்கொண்ட வயலுக்கு தூக்கி கொண்டு வாரது, மெஷினரியல் உங்கள்ட வேலைக்கு எடுத்து கொண்டு வரது எல்லாம் இந்த செலவுக்குள்ளே வருது. எரிபொருள் எங்கட, மெஷினரியலுக்குரிய வாடகை, பராமரிப்பு எல்லாம் எங்கட. ஆப்ரேட்டர் காஸ்ட் ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபா கொடுக்குறோம் நல்ல தகுதி வாய்ந்த நிபுணர்கள் ஆகிய நடுகையாளர்களுக்கு. அவைகளுக்குரிய அந்த காஸ்ட் எல்லாம் இதுக்குள்ளே தான் நடங்குது. அதுக்கு பிறகு போஸ்ட் மானிட்டரிங்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் கட்டாயம் இல்லையாது, ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். இப்போ இன்றைக்கு இந்த வயலுக்கு அப்படி தான் வந்திருக்கிறோம். பார்ப்போம், ஓகே போகுதா, விவசாயிக்கு ஏதாவது அட்வைஸ் தேவையா, அக்ரிகல்ச்சர் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது விவசாய போதனாசிரியரை கூப்பிட்டு விட வேணுமான்றதெல்லாம் எங்கள் டீம் பார்த்து கொண்டிருக்கோம். எல்லா செலவும் உள்ளடங்கலாக இந்த 2024 மகா சீசனுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிற தொகை 45,000. சில பேர் இதை கூடன்னு சொல்கிறாக்களும் இருக்கணும். கணக்கு பார்த்து விவசாயம் செய்கிற ஒவ்வொரு தரம் 20 நாள் பயிர் தன் வயலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விடுறது 45,000க்கு லாபம் என்று சொல்கிற விவசாயிகள் இருக்கணும். அப்போ நீங்கள் அது சரியாக கணக்கு பார்க்குற ஆக்களுக்கு அது விளங்கும். அப்போ 45,000க்கு உங்களுக்கு டோட்டலாக நடுபட்டுரும். அப்போ விவசாயி என்னென்ன செய்து தர வேணும்? அடுத்த கேள்வி, விவசாயி என்ன செய்து தரணும்? உழுவுறதுங்க கணக்குகளே இல்லை. நான் சொல்லிக்க வழியாக கவனிச்சிருப்பீங்க. விவசாயி தண்ட நிலத்தை உழுவுறதா வெட்ட வேலை. ஏனென்றா
அவற்றை நிலத்தை வடிவா உழுது பண்படுத்தி மட்டப்படுத்தி கவனமாக கவனிங்க, மட்டப்படுத்தணும். உங்களோட ஒட்டுமொத்த வயலையும் நீங்கள் ஒரே மட்டத்துக்கு கொண்டு வர தேவையில்லை. ஒவ்வொரு பாத்தியும் 15 பாத்தி இருக்கு வரவை இருக்குன்னா 15 வரவையும் அதுக்குள்ள மட்டமாக இருக்கணும். ஒரு வரவையும் மற்ற வரவையும் ஏறி இறங்கி இருக்கலாம், ஆனால் ஒவ்வொன்றும் தங்களுக்குள்ள மட்டமாக இருக்கணும். அது முக்கியம். லேச லெவலரால் லெவல் பண்ணலாம், இல்லாட்டி மாட்டால் லெவல் பண்ணலாம், 2 வீல் டிராக்டர் லேண்ட் மாஸ்டரால் லெவல் பண்ணலாம். ஈரத்தில் வச்சு என்னென்ன செய்தங்களுக்கு லெவல் பண்ணி தாங்கோ. இது ஒரு கண்டிஷன். லெவல் இல்லாத காணியில் விளைச்சல் குறைஞ்சே தீரும். இதங்கிட்ட 4 வருஷம் அனுபவம். லெவல் இல்லாட்டி விளையாது, புல்லெலும்பும் விளையாது, கட்டசு வரைக்கும் விளையாது. இந்த காணியெல்லாம் லெவலான காணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. லெவலான காணிக்கு உதாரணம் இந்த காணி தான் நல்ல உதாரணம் கிளிநொச்சியில் இந்த முறை. அடுத்தது 2வது மிக முக்கியமான கண்டிஷன் என்றே சொல்றேன் நான். ஏனென்றா இது இல்லாட்டி விளைச்சல் வராது இந்த முறையில். ஒவ்வொரு தொழில்நுட்பமும் ஒவ்வொரு முறை தானே. அப்போ இன்னொரு தொழில்நுட்ப முறையை இந்த தொழில்நுட்பத்துக்கு பின்பற்றி போட்டு விளையில்லைன்னு சொல்லக்கூடாது விவசாயிகள். அப்போ அதுக்காக நாங்கள் வடிவாக சொல்லிடுறோம். டிஎஸ்பி பொஸ்பேட் பசலை 30 நாளைக்கு முன்னம் நடுறத்துக்கு வயலில் கொண்டு வந்து நாங்கள் நடுறத்துக்கு 30 நாளைக்கு முன்னம் வயலில் விழுவணும். அதுக்கு பேரே நிலப்பசலை தான். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்றது போல நிலப்பசலைன்றது என்ன விளக்கம்? நில எடுக்க அந்த பசலையை போட வேணும். அதுதான் நிலப்பசலைன்றதுன்ற விளக்கம். அப்போ 30 நாளைக்கு முன்னுக்கு அந்த நிலப்பசலை அந்த வயலில் விழுவணும். ஏக்கருக்கு 22.5 கிலோகிராம். நீங்கள் 25 கிலோகிராம் அறியலாம். 22.5 கிலோகிராமின் படி ஏக்கருக்கு 30 நாளைக்கு முன்னுக்கு டிஎஸ்பி அந்த வயலில் விழுவணும். தம்பி கரைஞ்சு போகாதா, தண்ணியோட போயிடாதா? இல்லை, போகாது. டிஎஸ்பி கரையாது. டிஎஸ்பி கரைகிறதுக்கு 30 நாள் எடுக்கும். அதெல்லாம் 30 நாளைக்கு முன்னம் போட சொல்கிறோம். அப்போ இப்போ விதை கேக்கில் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் எல்லாரும் என்ன தெரியாமையா போடினோம், இல்லை அவைகளுக்கு இது விலங்கு இல்லையா என்று கேட்டால் உண்மையாகவே தெரியாதான் போடினோம். உண்மையிலே அவை விலங்கில தான். அவை விதை கேக்குள்ள போடுற டிஎஸ்பி எப்போ வந்து சேருமெண்டா கம்பி கட்டி குடலே ஆகிற கட்டத்தில் தான் அந்த டிஎஸ்பி கிடைக்கக்கூடிய தன்மைக்கு வரும். அவர் கிடைக்கக்கூடிய தன்மையில இவர் எடுக்கக்கூடிய நிலைமையில எங்க நெல் இருக்க மாட்டார். அது ஒவ்வொரு முறையும் வேஸ்டாக தான் போகுது அது. ரைட். அடுத்த எங்களுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று இரிகேஷன் சப்போர்ட் இருக்கிற. இப்போ பெரும்போகம்ன்றபடியா பிரச்சனை இல்லை. பெரும்போகத்திலையும் மழை வந்துடும், கும்பச்சரியோட ஒரு மழை வந்துடும். ஆனால் அப்படி இருந்தால் கூட ஏதாவது மழை வரையில்லை சில இடங்களுக்குன்னு சொன்னால் பக்கத்தில் இருந்து ஏதாவது ஆறுகள் குளங்கள் துறவுகளில் இருந்து இறைக்கக்கூடிய சப்போர்ட் இருந்தால் கட்டாயம் இதை செய்யலாம். சிறுபோகத்தில் கட்டாயம் அது கழிவு தண்ணி காணியாக இருக்கக்கூடாது. அது முறைப்படி பதிவு செய்யப்பட்ட நீர் வளங்களுக்கு உட்பட்ட காணியாக இருக்கணும். வேண்டாம், நீர் உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் நீர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். கம்ம விதானியோட கதைச்சு இல்லை, அந்த நேரம் தண்ணி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு மேல் வயலுக்கு தண்ணி விட்டு அவருக்கு நிரம்பித்தான் இங்கே வருமெண்டா அந்த வயலுக்கு நடப்போகாதீங்கோ, அது சூட்டபிள் இல்லை. அடுத்த முக்கியமாக எங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்வியில் உண்டு, எத்தனை மாதம் நெல் நடலாம் ரஜிதன்? உண்மையில டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தன் வெப்சைட்லையும் சொல்லியிருக்கு, விவசாய போதனாசிரியர்னு சொல்லி நம்ம எல்லாரும் 3 மாத நெல்லை விட 3.5 மாதம் 4 மாத நெல் நல்லமண்டு. அது 3.5 மாதம் 4 மாத நெல் நல்லம் தான். ஆனால் 3 மாத நெல் நல்ல விளைச்சல் இருந்த இடங்களும் எங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் விவசாயிகள் இந்த முறை அதை பரீட்சித்து நீங்களும் இந்த முறை அதை பரீட்சித்து பார்க்க போறீங்கன்னா நாங்கள் 3 மாத நெல்லுன்னு நாங்கள் நட தயார். 3 மாத நெல்லுன்னா என்ன, 10 நாள் 11 நாள் அதை நடணும். 3.5 மாத நெல்லுன்னு சொன்னால் 15லேருந்து 18 நாளைக்கு இடையில அதை நடணும். 4 மாத நெல்லுன்னு சொன்னால் 20 ரகம் 25 நாள் வரைக்கும் நடலாம். இப்போ ஃபார் சேஃப் சைடு எங்கண்ட பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த முறை இந்த பெரும்போகத்துக்கு 4 மாத நெல்லை தெரிவு செய்கிற இல்லை 3 மாத நெல்லை தெரிவு செய்கிற நெல்லம் இரிகேஷன் சப்போர்ட் இல்லாத காணிகளுக்கு. இப்போ குளங்களில் தண்ணி இருக்கிறபடியா இரிகேஷன் இன்ஜினியர்டையும் ஜிஏடையும் கேட்டு நாங்கள் கொஞ்சம் தண்ணியை நடுறதுக்கு எடுத்து நடலாம். அந்த வசதி இல்லாத காணிகளுக்கு கட்டாயம் நீண்ட கால நெல்லுக்கு போங்கோ. ரெண்டா 15ஆம் நாள் நட ரெடி ஆயிரும். அடுத்த 25 நாள் 28 நாள் வரைக்கும் நாங்கள் நடலாமண்டா அந்த 13 நாள் கேப் இருக்கும். மேரி ஆரம்பித்து அதுக்கிடையில் கட்டாயம் ஒரு மழை வந்திருந்தானே அந்த மழையை விரம்ப கட்டி பிடிச்சி போட்டு அதில் கிளக்கி போட்டு நட்டுறலாம். நாங்கள் தீயா நிற்போம், அதுக்குள்ளே நீங்களும் தீயா நின்றீங்களா ஒரு மழையை மிஸ் பண்ணாமல் கடிவாக நட்டுறலாம். இதுதான் என்னால் சொல்லக்கூடியது இந்த மாத விஷயத்தில். உண்மையாக எல்லா நெல்லும் சரியாக வருது. 2.5 மாத நெல் மட்டும்தான் நாங்கள் இன்னும் நட்டு பார்க்கல. இப்போ வடிவா நடுகிறபடி அடுத்த கேள்வி எங்களை கேட்கணும். வடிவா நடுறது கலப்பெல்லாம் இல்லாமல் வருது, கலப்பெல்லாம் வெட்டவும் கூடிய மாதிரி இருக்குதுன்றதால புல்லுக்கொட்டை குறைவாக இருக்குன்றபடியா ஏன் நாங்கள் இதை விதநெல்லா பாவிக்கக்கூடாது? ஓம் தாராளமாக விதநெல்லுக்கு பாவிக்கலாம். அதுக்கு விடையாதுதான், ஓம் தாராளமாக விதநெல்லா பாவிக்கலாம். இப்போவும் நாங்கள் வயல் விழா செய்த வயல்களில் என்ன நடக்குதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். முதலே அவைகளுக்கு எல்லாருக்கும் விதநெல்லுக்கு ஓடர். இப்போ அன்றைக்கு வயல் விழா செய்த விவசாயி உடனே வளமையை விட காசு கூட வித்துட்டார். தன்னுடைய அத்தனை மூடையிலையும் பச்சையா காய வச்சு கொடுக்கலையான்னு நீங்கள் கேட்டதுக்கு அவைய சொன்ன பதில்
காய வச்சா இவர்கிட்ட வேறு வேண்டி கொண்டு போயிடுவீங்க, நாங்கள் இப்போவே வேண்டி கொண்டு போயிடணும் இதேன்னு சொல்லி. அப்போ வித நெல்லுக்கு டிமாண்ட் இருக்குது, நடுற நெல்லுன்ற வித நெல்லுக்கு டிமாண்ட் இருக்குது. அதை முறைப்படி செய்யணும்னு சொன்னால் இந்திரா குழுமம் நாங்கள் வித நெல் சட்டத்தின் கீழே பதிவு செய்திருக்கிறோம் விவசாய திணைக்களத்தில். தாராளமாக எங்களுக்கு கீழே ஒரு வித நெல் சப்ளையராக பதிஞ்சு போட்டு அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்குது எங்களோட. நீங்கள் தாராளமாக வித நெல் பாவனைக்காக உங்களோட உற்பத்தியை விவசாய திணைக்களத்துக்கோ அல்லது இந்திரா குழுமத்தினூடாகவோ அல்லது நீங்கள் தனியாகவோ மார்க்கெட் பண்ண இயலும், சந்தைப்படுத்த இயலும். ஒரே ஒரு விஷயம் செய்ய வேணும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் பரந்தனில் இருக்க சீட் டிபார்ட்மெண்ட்டில் RSP பதிவு செய்யப்பட்ட வித நெல்லுன்னு சொல்லி ஒரு வேறு கலர் லேபிளில் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான வித நெல் வழங்கப்படும் பேக்கெட்டில். அதை வேண்டி பாவீங்க. RSP ரெஜிஸ்டர்ட் சீட் பேடி, இல்லாட்டி பதிவு செய்யப்பட்ட வித நெல். சாதாரணமாக நாங்கள் மக்கள் வாங்குறது கொமர்ஷியல் சீட் பேடி, அது அல்ல. அது நீங்கள் எடுக்கலாம், அதை நீங்கள் விதை நெல்லுன்னு கிளைம் பண்ணி விற்கலாது. சும்மா உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு கொடுத்து கொள்ளலாமே தவிர விதை நெல்லுன்னு சொல்லி அத்தாட்சிப்படுத்தி விற்கிறேன்னு சொன்னால் RSP எடுக்க வேணும். RSP எடுக்கிறதுக்குரிய அக்ரிமெண்ட், RSP எடுத்து போட வேணும்ன்றது அக்ரிமெண்ட்டில் முதலாவது. மிச்சம் கலப்பெடுக்க வேணும், புல்லுக்கோட்டை எடுக்க வேணும், பொருங்க வீரர் போட வேணும்ன்றதெல்லாம் நாங்கள் வேறையாக வச்சிருக்கிறோம். அதுகளெல்லாம் RSP அதாவது விதை நெல் உற்பத்தி செய்ய விரும்புகிற ஆக்களுக்கான வீடியோவில் தனியாக நான் சொல்கிறேன். அடுத்த கேள்வி கேட்பினம், இந்த நடவில் எங்களுக்கு கிடைக்கிற விளைச்சலை நீங்கள் கொள்வனவு செய்கிறதுக்கு ஏதாவது வெளிக்கிறீங்களா ரஜிதன், அல்லது உங்கள்ட்ட அப்படி ஏதாவது வசதிகள் இருக்கா? ஓம் இருக்குது. நட்டு நாங்கள் மருந்தடிக்க தேவையில்லைன்னு நான் சொல்கிறோம். ஒரு சில விவசாயிகள் கதை கேட்க மாட்டோம், பயத்தில் அடிச்சிட்டு வேணும். எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட் லெவல்னு சொல்லுவோம். பொருளாதார தாங்குதிறன் மட்டத்தில் இருக்கும் வரைக்கும் மருந்தடிக்க தேவையில்லை. அது IPM ஒருங்கிணைந்த பீடை முகாமைத்துவம் என்று சொல்லுவோம். அதை பொருளாதார தாங்குதிறன் மட்டத்தில் இருக்கும் வரைக்கும் மருந்தடிக்க தேவையில்லை, அதாவது நாசினி எதுவும் அடிக்க தேவையில்லை, ஆக்ஷனே எடுக்க தேவையில்லை. பொருளாதார சேத மட்டத்தை தாங்குதிறன் மட்டத்தை தாண்டி பொருளாதார சேத மட்டத்துக்கு பூச்சி கொடுத்த போய்கொண்டிருக்கின்ற தான் நாங்கள் அதுக்கு நாசினி அடிக்க வேணும். ஆனால் சில விவசாயிகள் தங்களோட 10 ஏக்கர் வயலில் 40 பாத்தியில் ஒரு மூளைக்குள்ள புழுவை கண்டாலும் பூச்சியை கண்டாலும் ஒட்டுமொத்தமாக மருந்தடிக்கிற பயத்தில் அவங்களையும் பிள்ளை இல்லை, அறிவு காணாது பயத்தில் அடித்து தள்ளுறாங்க. அப்படி அடிக்க தேவையில்லை. அப்போ நாங்கள் சொல்கிற நட்டா நீங்கள் கிருமிநாசினி பம்மையை தூக்க தேவையில்லை. அப்படி எங்கள்கிட்ட சொல்வழி கேட்டு நீங்கள் மருந்து அடிக்காமல், அதாவது நாசினி எதுவும் பாவிக்காமல் இருக்கிற பட்சத்தில் அந்த நெல்லை மூடைக்கு 500 ரூபா கூட கொடுத்து, அதாவது அதை ஊக்குவிக்கிறதுக்கு அதை கொள்வனவு செய்ய வலிக்கிறோம். அதை கொள்வனவு செய்த என்ன செய்கிறோம்னு கேட்டால் அது ஒன்றில் அது வித நெல்லுக்கு விரைவில் அது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் விலை கூட தான் கொள்வனவு செய்யப்படும். இந்த சாப்பாட்டுக்கு கொள்வனவு செய்கிற நெல்லை என்ன செய்கிறோம்னு சொன்னால் நீங்கள் மருந்தடிக்க இல்லைன்றதை உறுதிப்படுத்தி டாக்ஸின்லெஸ் அரிசி என்ற பேரில், அதாவது நஞ்சு குறைந்த அரிசி என்ற பேரில் அரிசியாகவும் மாவாகவும் ஆரோக்கியமாக வாழ வேணுமென்று நினைக்கிற மக்களுக்கு நாங்கள் அதை கொண்டு போய் கொடுக்குறோம். அவைகள் கொஞ்சம் கூட தனங்களுக்கு பே பண்ணினோம். சாதாரணமாக 350 ரூபா அரிசிமா என்று சொன்னால் அவைகள் எங்களுக்கு 400 ரூபா தருவினோம். இந்த விவசாயிகளை ஊக்குவிக்கும் முகமாக, எங்களை ஊக்குவிக்கும் முகமாக. அப்போ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இதோட நீங்கள் சில பேர் கேட்குற நீங்கள் எங்களுக்கு பயிற்சி தருவீங்களான்னு சொல்லி, உண்மையாக பயிற்சி தரலாம். அதுதான் எங்களோட நோக்கம். இலங்கையில் ஆண்டுக்கு 25 லட்சம் ஏக்கர் செய்வது அவ்வளோத்தையும் எங்களால் நடையலாது. எங்களை மாதிரி குழுக்கள் டீம்கள் எல்லாம் உருவாக்கினா கூட அங்கே வரைக்கும் போகலுமான்ற சந்தேகம் தான். இதுக்கு மாடல் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு விவசாயியும் நாட்டு போட பழகிறது. எப்படி வீசி விதைப்புன்றது பெரிய தொழில்நுட்பம். சும்மா ரோட்டில் நிற்கிற ஒருத்தர் வந்து வீசி விதைக்கலாது. அதுக்கண்டு கணக்கு வழிமுறை இருக்குது. பெரும்போகத்தில் வீசி விதைக்கிறது ஒரு தொழில்நுட்பம், அது ஒரு கலை. சிறுபோகத்தில் வீசி விதைக்கிறது, பலகையில் விதைக்கிறது அது வேறு ஒரு கலை. அதெல்லாம் நீங்கள் எப்படி படித்து வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நாட்டு நடுதலும் ஒரு புதிய தொழில்நுட்பம், அது ஒரு கலை. அதை படிச்சுட்டோம்னா ஈஸி, பழகிட்டோம்னா ஈஸி. அப்போ பழகிறது எப்படின்னு சொன்னால் இப்படித்தான். நாங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் இவ்வளவு காசையும் தந்து நாங்கள் உங்களை கூப்பிடுறது என்னத்துக்கு, வாங்கண்டு நீங்கள் வந்து பழகுங்க. நாட்டு போடுறோம் நாங்கள் இந்த முறையெல்லாம். இந்த பெரும்போது கட்டாயம் இந்த முறை 300 ஏக்கருக்கு நாட்டு போடுவோம். 300 ஏக்கர் நாட்டு போடுறோம். அவ்வளவு நாளும் நீங்கள் வந்து எங்களோட நிற்கிறேன்டாலும் சரி, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். உங்களை நல்வரவு வந்து நின்று என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், எங்கள்கிட்ட படியல் பிள்ளைகளோட சேர்ந்து நின்று போடுங்க, நாட்டு போடுங்க. எங்களோட சேர்ந்து நீங்கள் நாட்டு நடுங்க. உங்கள்கிட்ட வயலில் மட்டும் நடுறதுக்கு, உங்கள்கிட்ட வயலில் நீங்கள் நடுறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு. நீங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்கள் பார்த்து எங்களுக்கு தந்தோன்றிருப்பீங்க. நீங்கள் வயல் தண்ணி வெட்டி தாரதில் பிஸியாக இருப்பீங்க, சாப்பாடு சமைச்சு தாரதில் பிஸியாக இருப்பீங்கள்னு சொல்லியிருக்கும். அப்போ வேறு வயலில் வந்து நீங்கள் தாராளமாக பழைய கொண்டு போகலாம். நீங்கள் எங்களோட சேர்ந்து நடுங்கோ, நாட்டு போடுங்கோ. இது ஏன்னு இப்படி கேட்குறோம்னு சொன்னால், இது தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்லை. இந்த தொழில்நுட்பம் அங்கே எப்படி வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொன்னால், இந்த ஊரில் 15 பேர்கிட்ட டிராக்டர் நிற்கிற மாதிரி அங்கேயும் 15 பேர்கிட்ட டிராக்டர் நிற்கிது. அங்கே இன்னும் ஒரு 15 பேர்கிட்ட நாட்டு நடுற மிஷின் நிற்கிது. அவர் அங்கே என்ன செய்கிறார், நாட்டு விவசாயி போடுவார். முத்தையா வாரியா கந்தையா வாரியா யார் எந்த நாளில் ஃப்ரீன்னு சொல்லி ஃபோனில் கேட்பார்.
அதுக்கேற்ற மாதிரி யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு நட்டு விடுவார். இதால தான் இப்படி ஒரு வழிமுறையால தான் எங்கள்ட ஆண்டுக்கு செய்யப்படுற 25 லட்சம் ஏக்கரை நாங்கள் நாட்டுக்கு கொண்டு போயிலும். ரெண்டாத்தான் அது ஒரு பெரிய விவசாய புரட்சியாக இருக்குமே தவிர, நாங்கள் இரணமடு விளைவுகளை செய்யப்படுற 1% நெல்லை நட்டு போட்டு 15,000 ஏக்கர் நட போகிறோம்னா 15,000 ஏக்கர் விதைக்க போகிறோம்னா 150 ஏக்கரை நட்டு போட்டு பெருசாக ஒன்றும் புரட்சி பண்ணின கணக்குகளை வந்து சேராது. ஓகே, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் ஓரளவுக்கு விட சொல்லிட்டேன் நம்புறேன். இதில் ஏதாவது கேள்விகளை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தா தயவுசெய்து கமெண்ட்ஸில் போடுங்க, அதுகளையும் ஆட் பண்ணி அடுத்த வீடியோ தாரேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த விவசாய புரட்சியில் நீங்கள் விவசாயியாக இருந்தால் நேரடியாக நடவாரதன் மூலம் இணைஞ்சு கொள்ளுங்க. இல்லையா நாங்கள் வாங்கி சாப்பிட்ற ஆக்களா நீங்கள் தான் முக்கியமான ஆக்கள். ஸோ நீங்கள் இந்த விவசாயிகள் குறிப்பாக இந்த நாட்டு நட்டு வர்ற ப்ராடக்டை நீங்கள் வாங்குவீங்களே, அந்த டாக்ஸின்லெஸ் ரைஸ் அண்ட் இந்திரா குரூப் இந்த பிராண்டோட வர்ற அரிசியையோ அல்லது அரிசி மாவையோ வாங்கி பாவீங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக தானே அதை நாங்கள் தாரோம். அதை நீங்கள் வாங்கி உங்களோட சின்ன பிள்ளைகள் வயசான ஆக்கள் நீங்கள் எல்லாருமே அதை சாப்பிட்றதும் எங்களுக்கு செய்கிற உதவி தான். நன்றி, வணக்கம்.